ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ச்சனாஸ் டெலிசியஸ் ரெசிபீஸ். நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ரிப்பன் பக்கோடா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த ரிப்பன் பக்கோடா செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான். அதே போல் இந்த ரிப்பன் பக்கோடாவோட டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இட்லி அரிசி எடுத்துக்கலாம். அதாவது இந்த டம்ளரில் 1 டம்ளர் அளவு இட்லி அரிசியை எடுத்து நம்ம இதில் ஊற வச்சுருக்கோம். அதாவது இந்த அரிசி பார்த்திங்கன்னா 3 மணி நேரம் போல் நல்லா ஊறி வரணும். நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை 3 மணி நேரம் போல் ஊற வச்சிடலாம். கூடவே பட்டர் எடுத்து வச்சுருக்கோம். அதே போல் சோம்பு 1/2 டீஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கோம். பூண்டு ஒரு பெரிய பூண்டை எடுத்து இது போல் தோல் உளிக்காமல் எடுத்து வச்சுருக்கோம். கூடவே காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய், கூடவே 1/4 கப் அளவு பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கோம். இந்த பொட்டுக்கடலையை பார்த்திங்கன்னா மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணணும். இப்போ இன்னொரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கோம். அதில் நம்ம வச்சுருந்த பூண்டு, வரமிளகாய், சோம்பு இது 3ஐயும் சேர்த்துட்டு அதுவும் 3 மணி நேரம் போல் ஊறணும். அப்போ தான் அது மிக்சியில் போட்டு அரையும் பொழுது நல்லா நைஸாக அரைஞ்சி வரும். அதுக்காக தான் நம்ம இது போல் ஊற வைக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா 3 மணி நேரம் போல் ஆயிடுச்சு. ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ஊற வச்சுருந்த மிளகாய், பூண்டு, சோம்பு இது 3ஐயும் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் அதே போல் நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருந்த அரிசியும் சேர்த்துக்கலாம். அதாவது தண்ணி எல்லாத்தையுமே நல்லா வடித்து எடுத்து வச்சுருக்கோம். அதை இப்போ சேர்த்துக்க போகிறோம். இப்போ நம்ம இதில் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம எல்லாம் நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. அதாவது இது திப்பியாக அரைக்கக்கூடாது, நைஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். மாற்றினதுக்கப்புறம் கூடவே இதில் தேவையான அளவு ஓமம் சேர்த்துக்கலாம். கூடவே எள்ளு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த பொட்டுக்கடலை மாவை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்க்க வேணால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கூடவே பட்டர் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதாவது பட்டரை அதிகமாக நீங்கள் சேர்த்தாலும், அதாவது இந்த ரிப்பன் பக்கோடாவை நீங்கள் எண்ணெயில் போட்டு சுட்டு எடுக்கும் பொழுது இது எல்லாமே கரைஞ்சி போயிடும். அதனால் பட்டரை கொஞ்சம் மீடியமாகவே நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு குவான்டிட்டி எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். இப்போ மாவு எல்லாத்தையும் இது போல் கெட்டியாக நல்லா உருட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த முறுக்கு அச்சில் போட்டுக்கலாம். அதாவது இந்த ரிப்பன் பக்கோடாக்குள்ளே அச்சை உள்ளே போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த இந்த மாவை உள்ளே நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு இதை டைட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரிப்பன் பக்கோடா செய்ய ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் நல்லா சூடாக ரெடியாக இருக்குது. ரிப்பன் பக்கோடாவை சுற்றி விட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இந்த ரிப்பன் பக்கோடா செய்யும் பொழுது ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு செஞ்சிங்கன்னா நம்மளோட ரிப்பன் பக்கோடா எல்லாமே உடைய ஆரம்பிச்சிரும். அதனால் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரிப்பன் பக்கோடாலாம் ரெடி ஆயிடுச்சுன்னா இது போல் எண்ணெயோட சலசலப்புலாம் நின்றும். அந்த ஸ்டேஜில் நம்ம ரிப்பன் பக்கோடாவை எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட ரிப்பன் பக்கோடா எல்லாமே ரொம்பவே சூப்பராக அட்டகாசமாக ரெடியாகி வந்திருக்கு. இதோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.